சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 30th ஜூலை 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. பட் நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் சென்செக்ஸில் தான் ட்ரேட் எடுப்பேன். பட் எனக்கு சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ரொம்ப போராக இருந்ததுனால இன்றைக்கி நான் வந்து நிஃப்டிலேயே நான் ட்ரேட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்து வச்சுட்டு இப்போதைக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இந்த கேண்டில் 50 MA தாண்டி இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதில்ல. ஸோ இந்த கேண்டிலில் வந்து நான் என்ட்ரி எடுத்துக்கிட்டேன், டவுன் சைட் என்ட்ரி. அதாவது 1:10 கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது ஒரு டவுன் சைட் என்ட்ரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். 24,300 கால் ஆப்ஷனை வந்து ஒரு 23 லாட், ஒரு 23 லாட்ஸ் வந்து நான் செல் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஏன் 23 லாட்ஸ் வந்து நான் இதில் செல் பண்ணேன்னா, என்னோட ரிஸ்க் பர் ட்ரேட் வந்து 50,000 டிவைடட் பை இந்த ட்ரேடுக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து ஒரு 33ன்னு கணக்கு பண்ணேன். ஸோ அதனால் 1515 குவான்டிட்டிஸ் வந்து நான் செல் பண்ணலாம். ஸோ டிவைடட் பை நிஃப்டியோட லாட் சைஸ் 65 ஈக்குவல் டு 23. ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே வந்து 23 லாட்ஸ் வந்து நான் இங்கே செல் பண்ணி வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு நான் இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வந்து போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி எனக்கு லாஸ் வந்துச்சுன்னா 50,000க்கு மேலே மோஸ்ட்லி எனக்கு லாஸ் வரக்கூடாதுன்ற என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் பிரகாரம் இத்தனை குவான்டிட்டிஸ் வந்து நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஆர்டர் புக் எடுத்து வச்சு பார்த்துருவோம். ஸோ நம்மளோட ஆர்டர் புக் இதுதான். நான் 1.25க்கு கரெக்டாக வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் இன்றைக்கி, வேறு எதுவும் நம்மளுக்கு ட்ரேட் கிடையாது. இந்த ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்து வச்சு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஒரு 12,000க்கு மேலே வந்து லாஸில் தான் போயிட்டுருக்கு அந்த பொசிஷனு. இன்றைக்கி என்னோடய பிளான் என்னென்னா 2:45 வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ டைம் இப்போ வந்து 2:07 ஆகுது. 2:45 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தாலும் லாஸில் இருந்தாலும் இந்த பொசிஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை அதிகபட்சம் இன்றைக்கி நம்மளுக்கு டைம் நல்லா இருந்து டார்கெட் போச்சுன்னா S1 வரைக்கும் டார்கெட்டை வந்து நான் வெயிட் பண்ணி புக் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ S1ல் டார்கெட் புக் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி இந்த ட்ரேட் வந்து 2:45க்கு எங்கே இருந்தாலும் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துடுவேன். அப்படி இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி நாள் நம்ம முடிச்சிக்க வேண்டியதான். ஸோ இதை தவிர வேறு இன்றைக்கி எதுவும் பெருசாக பிளான் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன்றதை வந்து நான் பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நான் காட்டுறேன். ஸோ 2021 போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைடில் டைப் 2 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இந்த ட்ரேடை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 2021 இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 13 டேஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் சார்ட்டாக பார்க்குறோம். எனக்கு 50 தாண்டி க்ளோஸ் வச்சோடனே இங்கே ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்துப்பேன். அதுக்கு முன்னாடி நிறைய கண்டிஷன்ஸ் நான் பார்ப்பேன். ஓப்பனிங் எங்கே ஆகுது, அதுக்கப்புறம் அடுத்த மூவ் என்ன கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தந்த நாளுக்கு ஏற்ற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நான் மாற்றி அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு டவுன் சைடு என்ட்ரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸ் ஆயிருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ட்ரேடு முடிக்கும் போது ப்ராஃபிட் உள்ள தான் முடிச்சிருப்போம். ஏன்னா ஃபுல்லாக சைட்வேஸ் இங்கே டைம் டீக்கே இருந்தாலும் ஒரு டவுன் சைடில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் 50 தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ். ஸோ செகண்ட் ஹாஃபில் 50 தாண்டி க்ளோஸு, ஒரு டவுன் மூவ். ஸோ இங்கேயும் செகண்ட் ஹாஃபில் 50 தாண்டி க்ளோஸு, ஒரு டவுன் மூவ். ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கும் செகண்ட் ஹாஃபில் 50 தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது நான் இங்கே ஒரு டவுன் சைட் ட்ரேடை வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரேடு வந்து இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து இங்கே நான் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருந்தேன். இங்கே ஆப்போசிட் இங்கே போகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே இந்த இடத்துல எனக்கு லாஸ் காட்டுச்சு. பட் இருந்தாலும் என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. என்னோடய ரிஸ்க் பர் ட்ரேடு லெவலில் வந்து அதை ரீச் பண்ணலை. அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்சல் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாஸ் வந்து கம்மியாகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ப்ராப்பர் பிளானு, ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால் எந்த ஒரு மூமெண்ட்டை பார்த்தா நம்ம பயப்பட தேவையில்லை. இதுவே நம்ம ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எதுவும் இல்லை, எந்த ஒரு பிளானும் இல்லாமல் இங்கே மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கண்ணா பின்னான்னு இப்போ நம்ம பையிங் இன்றைக்கி எடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் சென்செக்ஸ்லாம் போயிட்டு இன்றைக்கி பையிங் பண்ணியிருந்தா நிறைய இடத்துல ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ட்ராப் தான். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே ஃபுல்லாக உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக டிகே தான் பண்ணியிருக்காங்க ப்ரீமியத்தை. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பையிங்கில் போய்ட்டு இன்றைக்கி சென்செக்ஸில் இது எக்ஸ்பீரியன்ட்டு சென்செக்ஸில் மாட்டினவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ப்ராப்பர் பிளான் வேணும். அதையும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணணும். அதையும் ஆப்ஷன் செல்லிங்காக நம்ம டைரெக்ஷனல் நம்ம பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். பையிங் மட்டும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பிகினர்ஸ். ஏன்னா பையிங் வந்து எல்லாருக்குமானது கிடையாது. ஒரு ஆப்ஷன் பையராக இன்னமும் இந்த மார்க்கெட்டில் நம்ம சக்ஸஸ் பண்ணோம்னா அதுக்கு பயங்கரமான ஸ்கில் செட் வேணும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாராலையும் முடியாது. ரொம்ப கம்மியான பேரால் தான் ஆப்ஷன் பையிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ அதனால தான் எனக்குமே பையிங் செட் ஆகாதுன்றதுனால நான் ஆப்ஷன் செல்லராக இருந்து எனக்கு எது நல்லா வருமோ அதை நான் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆப்ஷன் செல்லிங் நல்லாவே வரும். என்னால் ஒரு ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து ஒரு ட்ரேட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 50,000 ரிஸ்க்கோ இல்லை 1 லட்சம் ரிஸ்க் எடுத்து வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டுருக்க சொன்னால் கூட நான் அமைதியாக என்னால் உட்கார முடியும். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது நல்லாவே நேச்சுரலாக எனக்கு ஆப்ஷன் செல்லிங் நல்லா வரும், டைரெக்ஷனல். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இதை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இவ்வளோ கூலாக நான் உட்காந்து உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:15 ஆக போகுது. நம்மள இன்னும் ஒரு ½ அன் ஹவர் வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம்.
தான். ஏன்னா 2:45 வரைக்கும் நான் மோஸ்ட்லி ட்ரேடை ஹோல்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே ட்ரேடை வந்து நான் வச்சிருக்க மாட்டேன், நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இன்னும் ஒரு ½ hour ஒரு 6 கேண்டில் வந்து நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது. அந்த 6 கேண்டில் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் இந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் 2:45 ஆக போகுது. 2:43 ஆகுது. ஸோ இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 minutes தான் இருக்குது. ஸோ இந்த 1.5 minute இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் அப்படியே பிரேக் ஈவனில் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு இன்னொரு 1 நிமிஷம் டைம் இருக்குது. அந்த 1 நிமிஷம் முடிஞ்சவொடனே இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அது வந்து ப்ராஃபிட்டில் இருந்தாலும் ஓகே தான், லாஸில் இருந்தாலும் ஓகே தான், பிரேக் ஈவனில் இருந்தாலும் ஓகே தான் அந்த டைமிங்க்கு. ஸோ இதுதான் நம்மளோட ரூல். எப்பயுமே நம்ம எடுக்கிற நம்மளோட ரூலை வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மார்க்கெட்டில் நம்ம சஸ்டெயின் பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும்னா ப்ரீடிஃபைன்டு ரூலை நம்ம போட்டுக்கணும். அந்த ரூலை வந்து மீறாமல் ஸ்ட்ரிக்டாக முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஒரு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அதை வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுதான் வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிளான் என்ன, இங்கே இன்னும் ஒரே நிமிஷம் தான் இருக்குது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு. இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது இந்த ட்ரேடை விட்டு வெளியே வந்துடணும். ஸோ இதுதான் பிளான். இதை கரெக்டாக நான் இப்போ உங்கள் கண் எதிர்க்க இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணி காட்டணும், எந்த அளவுக்கு நம்ம டிசிப்ளினாக இருக்கணுன்றதை காட்டணுன்றதுக்காக தான் இப்போ நான் இதை வச்சிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். இன்னொரு 40 seconds தான் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த ட்ரேடை பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ 2:45 மேலே மோஸ்ட்லி நான் இந்த பொசிஷன் நான் வச்சிருக்க மாட்டேன். இதுதான் என்னோட ரூலு. அதனால் இந்த பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன லாஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹600 பக்கம் வந்து லாஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பிரேக் ஈவனில் இன்றைக்கி நம்ம இந்த ட்ரேடை முடிச்சாச்சு. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து மேலேயும் போகல கீழேயும் போகல, ஓவரால் பார்க்கும்போது நம்ம என்ட்ரியான இடத்துலேயே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து நான் மேபி வீக்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி சென்செக்ஸில் பண்ணியிருந்தால் மேபி டைம் டிகே நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து நிஃப்டியில் பண்ணுறதால இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி பெருசாக டைம் டிகேலாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ட்ரியான இடத்துக்கே நான் வந்து இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு டைம் டிகே பெருசாக எதுவும் கிடைக்கல. ஒரு மைனர் லாஸில் வந்து ₹600 லாஸில் வந்து இந்த ட்ரேடை நான் முடிச்சிருக்கேன். ஆர்டர் ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சு இன்றைக்கி என்ன சார்ஜஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். என்ட்ரியான டைம் பார்த்தீங்கன்னா 1.25, எக்ஸிட் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 2.45. ஸோ இன்றைக்கி என்ன சார்ஜஸ் வந்திருக்குன்னா ஒரு ₹400 வந்து சார்ஜஸ் வந்திருக்கு இந்த ட்ரேடுக்கு. ஸோ ஓவரால் இன்றைக்கான லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000 லாஸில் வந்து இன்றைக்கி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு 100% அக்யூரசியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ போட்டால் எவ்வளோ சம்பாதிக்கலான்றதெல்லாம் விட ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ரெடி பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய பேக் டெஸ்ட் எடுத்து நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்ணுறோன்னா அதை வந்து முக்கியமாக ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை வந்து ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம எத்தனை மாதம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை திரும்ப நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் தான் வந்து நம்மளோட சக்ஸஸே வந்து இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நான் ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால் என்னோட ரூல்ஸை நான் ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.